அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 25/3/2026 பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:16 சூரிய லக்னம் மீனம். விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று இனிமையான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய முயற்சி மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் ஆற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. பாதுகாப்பற்ற உணர்வை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கவலை உங்களிடம் காணப்படலாம். இன்று உங்களால் பணம் சேமிக்க இயலும். எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படலாம். தேக ஆரோக்கியம் சிறப்பான ஒரு நிலையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு இனிமையான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. நிதியில் ஸ்திரத்தன்மை காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக கூட இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாகவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு பல மாற்றத்தை தரும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய மனதை அமைதியாகவும் ஓய்வாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் அனுசரித்து நடந்து செல்ல வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து செல்ல வேண்டும். இதன் மூலம் நல்லுறவை ஏற்படுத்தும். உங்களுடைய நிதி நிலைமையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. உங்களின் தகுதிக்கு மீறி செலவு செய்வீங்க. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, லாபகரமான நாளாக இருக்குது. அக்கம் பக்கத்தாரின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. மேலதிகாரியின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. அவர்கள் உங்களுடைய பணிகளை பாராட்டுவாங்க. நீங்கள் உங்களுடைய திறமைகள் மதிக்கக்கூடியதாகும். துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இது உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும். தொலை தூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த பணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களே, நீங்கள் பணியாற்றும் முறை காரணமாக நல்ல பலன்களை பெறுவீங்க. சாதகமான வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் முன்னேறலாம். ஆன்மீக நோக்கத்திற்கு பயணங்கள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். உங்களின் சிறந்த பணியாற்றும் முறை காரணமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு அமையும். பணவரவு அதிகமாக காணக்கூடியதாலும் உங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் உங்கள் உடலை சீராக வைத்து கொள்ள வேண்டியதும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது.
தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம். உங்களுக்கு ஊக்கத்தொகை வகையில் பணவரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. குழப்பமான நிலையில இருப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாக இருக்கு. வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. பணி சுமை அதிகரித்து காணப்படலாம். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு வேண்டியது நல்லது. உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் காணப்படலாம். இன்றைய நாளின் வனப்பு இதனால் கெடக்கூடியதாகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நீங்கள் சேமிக்க வேண்டியது அவசியம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தொடர்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. இன்று பயணங்கள் காணப்படலாம். பணியிட சூழல் சாதகமாக இருக்கு. உங்களுடைய உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய வகையில் இருக்கு. உங்கள் துணையுடனான உறவுல சமநிலையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படலாம். குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது. நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக ஆக்கலாம். மகரம் ராசி நண்பர்களே, பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று வருவதன் மூலம் ஆறுதல் தரலாம். செயல் பணிக்கு உங்களுக்கு நிறந்த பாராட்டு கிடைச்சிருக்கு. பணிகளை ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேசுவீங்க. இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் திருப்திகரமாக இருக்கு. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் கண்களில் தொட்டு போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, திட்டமிடல் மூலம் கடினமான விஷயங்களை நீங்கள் எளிதாக கையாளலாம். முறையான பணிகளை ஆற்ற இயலாது. உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். இன்று உங்களுக்கு நல்லதை நீங்கள் பராமரிக்க வேண்டியது இயலாது. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தரும். பயணங்களால் செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, சில தடைகளுக்கு பின்பு உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இன்று கவலைகளை மறக்க மனதை அமைதியாக வைத்திருங்கள். உங்களுடைய பணியில் சில சௌகரியங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. பணி சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவீங்க. உங்களுடைய பேச்சில் கடுமை காணப்படலாம். இது உங்களுடைய இந்த நாளின் இனிமையை கெடுக்கக்கூடியதாக இருக்குது. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது. இன்று அதிகரிக்கும் செலவுகளால் உங்களுக்கு பணம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கண்களில் வலிகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.